இங்கே இன்றைக்கி ஒண்டர்லேண்டில் வந்து ஹெலோவின் ஹாண்ட்டுன்னு சொல்லி செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கனடா ஒண்டர்லேண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ பாப்பா எப்படி இருக்குன்னு. டிக்கெட் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ், $50 வந்து $60 வரைக்கும் வரும். ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸே வேறு லெவலுக்கு. இங்கே பாருங்கள். ஓகேங்க. ஸோ டிக்கெட் கொடுத்தாச்சு. நம்ம வந்து அந்த கோல்ட் பாஸ் வச்சுருந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ அது வந்து $50 to $60 வரும். இங்கே பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோஸு, கெஸ்ட் ஏரியா அண்டு எல்லாமே இருக்குது பக்கத்தில். இங்கே பாருங்கள் இந்த ஸ்கெலட்டன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குது, ரியல் இம்ப்ரெசிவ். உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் பம்கின் தீம்லாம் வச்சு இங்கே பாருங்கள் உண்மையிலுமே நல்லா செஞ்சுருக்காங்க. அங்கேருந்து ஸ்மோக் வர மாதிரிலாம் எஃபெக்ட் கொடுத்து லைட்லாம் போட்டு அங்கங்கே அப்படி கேரக்டர்ஸ் 2-3 பேர் இருக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. அது அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க கேட்டோம். அவங்க வந்து அந்த கேரக்டராகவே தான் இருக்கிறாங்களே வழியே ஜஸ்ட் நார்மலாக பேசவும் மாட்டேறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பின்னுக்கு அந்த லைட்லாம் போட்டு ஃபோக் மிஷின்லாம் வச்சு செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. இங்கே யாராச்சும் வந்து தொலைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ தான் போல இருக்குது. பொட்டை சொல்லிட்டு வர சொல்லணும். இங்கே பாருங்கள் வெறும் கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்குது. அந்த அளவுக்கு பயமுறுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. இதில் என்னென்ன இந்த புகையை போட்டுட்டு திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளுக்கு இருந்து வருதுங்க. அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க தான் சொன்னேன். இங்கே ஒரு கேரக்டர் நிற்கிது பாருங்க. இங்கே பாருங்க. அங்கே பாருங்க அங்கே இன்னொரு கேரக்டர். இங்கே பாருங்க அடுத்த கேரக்டர். இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் கட்டாயம் ஃபேமிலியோட வரணும். அங்கே பாருங்க சும்மா இருக்கால பயமுறுத்திட்டு போகுது. இங்கே பாருங்க இன்னொரு கேரக்டர். அங்கே பாரு அங்கே பாரு திறந்து பிடிக்கிறாய். இங்கே பாருங்க டார்க் ரைடுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க அந்த என்டையர் ஏரியாவை அப்படியே மாற்றிட்டாங்க. செம்ம க்ரௌட் வந்திருக்கானா. இதில் என்ன ஹைலைட்னா ஒன்றுமே இந்த ரைட்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நைட்லேயே ரோலர் கோஸ்டர்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. ஒன்றுமே விளங்காதான் இருக்கும். இங்கே பாருங்க அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே மாற்றிருக்காங்க. மேலாக்குல இங்கே பாருங்க. பாருங்க அந்த வால்கனோ எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. இது வந்து டே டைமில் ஒரு வால்கனோ. அழகான கேர்ள்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க. இங்கே பாருங்க எத்தனை கேரக்டர்ஸ்னு. தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும். இங்க பாரு அவர் எப்படி பயமுறுத்திட்டு இருக்கான்னு. இங்க பாருங்க இதுல யாரோ இருக்காங்க.
பாருங்க. இங்க பாருங்க இன்னொரு பேயின் இருக்கு. இங்க பாருங்க. கைஸ் தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன். இதுல இருந்து என்ன வரும்னே தெரியல. பாப்பா எப்படி இருக்குது. இங்க பாருங்க நல்லாவே செஞ்சிருக்காங்க. ஃபுல்லா ஒரு சவுக்குள்ள இது மாதிரி செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஐயா நம்ம கிட்ட தான் வருது. இங்க பாருங்க. Are you making fun of one of my friends? No, no. Very well. இங்க பாருங்க எப்படி சிரிக்க வச்சிருக்காங்க. Beat him. இது துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு. இங்க பாருங்க எப்படி செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க ஆள் நிக்குது. இங்க பாருங்க நாங்க வந்து ஜாம்பி இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு. ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்குது. சுத்தமா ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது கைஸ். ஆனா இங்க வந்து ஃபோக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இங்க ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறோம். இங்க பாருங்க கிரிம் ரீப்பர் வச்சிருக்காங்க. கைஸ் இங்க பாருங்க இந்த ரோலர் கோஸ்டர் நைட்ல எடுக்கலாம். இங்க பாருங்க ஒண்ணுமே விளங்காது. ஆனா செம்மையா இருக்கும். இங்க பாருங்க இவங்கெல்லாம் எங்கேயோ 9 to 5 வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டெய்லி வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்திருக்காங்க பாருங்க. தேங்க்யூ. பார்க்குற பார்வை பயமாக இருக்கு. நல்லா செஞ்சுருக்காங்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விதமான இதை செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து பாஸ் வேறே எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு லைன் நிற்கிது. கேஸ் நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு என்டையர் ப்ளே ஏரியாவே இருக்குது. கிட்ஸுக்கு மட்டும் ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. ரெயின்போ பிரிட்ஜு அந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் மேரிகோ ரவுண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் இது நைட் டைமில் இல்லை, டே டைமில் மட்டும்தான். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இப்போ ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஓகே பாருங்கள் செம்ம ஃபன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு. இப்போ தான் க்ரௌடு வர தொடங்குது. இங்கே பாருங்கள் இது இன்னொரு ஈவெண்ட் ஏரியா வந்துட்டோம் பாருங்கள்.